பிரஜாபதி நிமிர்ந்து பார்த்தார். அவருக்கு எதிரில் முத்தண்ணன் நின்று கொண்டிருந்தார். சபரிமலைக்கு சென்றுவிட்டு திரும்பியவரை அப்படியே அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். என் மகன் செத்துட்டான், தெரியுமில்ல? நிமிர்ந்து பார்க்காமலே தலையை ஆட்டினார் முத்தண்ணன். வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணலை இல்லை? ஐயா, சபரிமலை அடிவாரத்தில் தான் தகவல் கிடைச்சது. வந்த உடனே உங்களை வந்து பார்க்கணும்னு நினச்சேன். உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும். சொல்லுங்க ஐயா, உங்கள் உப்பை நான் சாப்பிட்ருக்கேன். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உன் கடைக்கு அடிக்கடி ஒரு டாக்டர் வருவானாமே? முத்தண்ணன் தடுமாறினார். ஆமாங்க ஐயா, அவர் பேரு பரத், உங்கள் நண்பரோட என்று மேற்கொண்டு விவரம் சொல்வதற்கு முன் அவரை தன்னுடைய கையை தூக்கி இடைமறித்தார் பிரஜாபதி. எல்லாம் எனக்கு தெரியும். அந்த பரத் தான் நம்ம நிமல் சாகரத்துக்கு காரணம். அவனை எப்படியாவது நான் சொல்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்துடு. மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். முத்தண்ணனின் உடல் நடுங்கியது. மேற்கொண்டு எதுவும் பேசாமல் வெளியேறினார். ஐயா, இவரை நம்பலாமா என்றான் பிரஜாபதியின் ஆட்களில் ஒருவன். பிரஜாபதி பெருமூச்சு விட்டார். ஒரு காலத்தில் நான் மண்ணுலோடு பிஸ்னஸ் பண்ணுறப்ப அவன் என்னோட நிழல் மாதிரி. எனக்காக 2 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கான். ஆனாலும் என்கிட்ட அதிகமாக காசு பணம் எதிர்பார்த்ததில்லை என்றார். நேராக கடைக்கு வந்த முத்தண்ணனிடம் அவருடைய மகள் மலர் ஏற்கனவே பிரஜாபதி அங்கு வந்து போன விஷயத்தை கூறினாள். சாந்தி அவரிடம் பரத்தை பற்றி கூறியதையும் சொல்லிவிட்டாள். அடி பாவி, அந்த ஆள் அந்த பரத் தம்பியை கொல்லணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறான். அவங்கிட்டேயே போய் சொல்லியிருக்கியே. அதே நேரம் கடைக்குள் சாமான்களை எடுத்து வைத்து கொண்டிருந்த சாந்தி, சரிதான் போயா, அவன் இங்கே உட்காந்துக்கிட்டு பொண்ணுங்களை தப்பாக பார்த்துக்கிட்டு இருப்பான். அதை நான் பார்த்துக்கிட்டு பேசாமல் போகணுமா? எனக்கும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு, செத்து தொலையட்டும் விடு என்றாள். இதை கேட்ட அடுத்த நொடியில் அவளுடைய கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விழுந்தது. சாந்தியின் முடியை கொத்தாக பிடித்து தூக்கினார் முத்தண்ணன். சாந்தியின் அலறலை கேட்டு மலர் அழுது கொண்டே முத்தண்ணனின் கையை பிடித்து தடுத்தாள். கடை வாசலில் டீ குடித்து கொண்டிருந்த சில பேர் என்னவோ ஏதோ என்று பதறினார்கள். ஜெயிலிருந்து வெளியே வந்து பொழப்புக்கு வழி தெரியாமல் நின்ன எனக்கு இந்த கடையை போட்டு கொடுத்தது அந்த தம்பி தான். 1 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பொண்ணை காப்பாற்றினதும் அந்த தம்பி தான். அது ஏதோ சின்ன தகராறு தானே, நம்ம பொண்ணை நீ தானே பார்த்து கூட்டிக்கிட்டு வந்த என்றாள் சாந்தி அழுது கொண்டே. இல்லைம்மா, என்ன அன்னைக்கு 3 பேர் காரில் தூக்கிட்டு போக பார்த்தானுங்க. டாக்டர் தான் வந்து காப்பாற்றினாரு. அந்த 3 பேரில் 2 பேர் 15 வயசு பசங்க. அதனால் போலீஸுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாரு என்றாள் மலர். அவர் ஒன்றும் இங்கே உட்காந்துக்கிட்டு யாரையும் தப்பாக பார்க்கல. அவருக்கு சொந்தமானதை தான் ஏக்கத்தோடு பார்க்குறாரு. ஐயோ, நான் எப்படி இவங்களுக்கு புரிய வைப்பேன்? கடவுளே, அந்த தம்பியை இந்த அரக்கங்கிட்டிருந்து எப்படியாவது காப்பாத்து என்று வாய்விட்டு கதறினார் முத்தண்ணன். போர்டு மெம்பர்ஸ் அறையில் அமர்ந்து கொண்டு பரத்தின் ரிப்போர்ட்களை ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள் மைத்ரேயும் சுரேஷும். அவர்களுக்கு அருகில் சற்று தள்ளி நின்று கொண்டிருந்தான் கதிர். குட் ஜாப் கதிர், இந்த டேட்டா எல்லாமே ரொம்ப முக்கியம். பரத் எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்திருந்தாலும் அப்போ நாங்கள் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணலை. பரத்தோட 4 வயசில் இருந்து 8 வயசு வரைக்கும் ஹீ வாஸ் அப்நார்மல். நீங்கள் அவனோட ட்ரீட்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், அப்புறம் அவனை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிக்கிட்டு போன ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ், படித்த ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் மேடம். அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குது. பரத் பிறந்த நேரத்தோட ஜாதகம் வேறு, ஆனால் அவங்க அம்மா இப்போ பொண்ணு பார்க்குறதுக்கு கொடுத்துருக்கிற ஜாதகம் வேறு. ஓ, இஸ் இட்? லெட் மீ see to it என்றாள் மைத்ரேயி. அடுத்த 2 மணி நேரங்கள் பரத்தினுடைய அனைத்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸையும் அலசி ஆராய்ந்தார்கள். ஸ்ட்ரேஞ்ச். வலிப்பு நோய் வர்றதுக்கான தலையில் அடிப்படுதல், இரத்த கசிவு, இரத்தம் உறைதல், பிறவியிலேயே மூளை வளர்ச்சி குறைபாடு, மூளையில் கட்டி, கிருமி தொற்று, புழுத்தொல்லை, மூளை காய்ச்சல், மூளை உறை அலர்ச்சி காய்ச்சல், டெட்டனஸ் மாதிரி எந்த ப்ராப்ளமும் அவனுக்கு இல்லை. அதுவும் இல்லாமல் அவனோட இசிஜி, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. அந்த டைம் பீரியடில் இருந்த எக்ஸ்பர்ட்ஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என்றால் மைத்ரேயி. இன்னொரு விஷயம் கவனிச்சியா மைத்ரேயி? ஸ்கூலில் 4வது படிக்கிற வரைக்கும் ஹீ வாஸ் பிலோ ஆவரேஜ். ஆனால் அவனோட 5வது கிளாஸ்லேருந்து அவன் தான் டாப்பர் என்றார் சுரேஷ். சுரேஷிடம் பேசிக்கொண்டே கதிர் கொடுத்த ஃபைல் ஹோல்டருக்குள் கடைசி ரிப்போர்ட்டை வெளியில் எடுத்தால் மைத்ரேயி. அது பரத்தை பற்றிய சுந்தரம் ஹாஸ்பிட்டல் கொடுத்த 18 வருடங்களுக்கு முந்தைய ரிப்போர்ட். அதன் தேதி ஜனவரி 5, 2005 என்று இருந்தது. அதை உற்று பார்த்தால் மைத்ரேயி. அதில் அவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்த டீட்டெயில்ஸ் இருந்தது. அதில் கடைசி 2 வரிகளில் பேஷண்ட் இஸ் நார்மல், நோ மோர் ட்ரீட்மெண்ட் ரெக்யர்ட்
ஹீ நீட் ஃபியூ வீக்ஸ் ரெஸ்ட் என்று தன் கைப்பட எழுதி கையெழுத்திட்டிருந்தார் டாக்டர் சுந்தர மகாலிங்கம். செல்போனை எடுத்து மோகனுக்கு டயல் செய்தால் மைத்ரேயி. மறுமுனையில் சொல்லு மைத்ரேயி என்றார் மோகன். அண்ணா, இன்னைக்கு நீ ஹாஸ்பிட்டல் வரும்போது அப்பா ரூமில் இருக்கிற எல்லா டைரியையும் கொண்டு வந்துடு என்றாள். மைத்ரேயி, உனக்கே தெரியும், அவரோட பொருட்களை அம்மாவை தவிர வேற யாரையும் அவர் தொட அனுமதிச்சது கிடையாது. இதை அவர் கண்டிப்பாக விரும்ப மாட்டார். இப்போ நான் பண்ணுறது கூட 200% அவருக்கு பிடிக்காது தான். ஆனால் வேற வழி இல்லை. வரும்போது மறக்காம ஒரு டைரி விடாமல் எடுத்துக்கிட்டு வா என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்து விட்டாள். சில நிமிடங்களில் மோகன் ஹாஸ்பிட்டலிற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தார். மைத்ரேயி சொன்னதைப் போல அவருடைய அப்பாவின் அறைக்குள் சென்றார். அங்கு அறைக்கு நடுவில் அனைத்து நவீன வசதிகளும் கொண்ட மருத்துவ படுக்கையில் ரமணியம்மா படுத்திருந்தார். மோகனை பார்த்த 2 மருத்துவ பணியாளர்களும் எழுந்து நின்றார்கள். அவர்களை பார்த்து புன்னகைத்து கொண்டே அந்த அறையின் மூலையில் இருந்த இன்னொரு அறையை திறந்தார். அந்த அறை பார்ப்பதற்கு ஒரு பெரிய லைப்ரரி போல இருந்தது. அங்கு ஏகப்பட்ட டைரிகள் இருந்தன. அங்கிருந்த ஒரு மருத்துவ பணியாளரை அழைத்த மோகன், இந்த எல்லா டைரிங்களையும் என்னோட காரில் வச்சிடுங்க என்றார். சிறிது நேரத்தில் அனைத்து டைரிகளையும் காரில் ஏற்றிவிட்டார்கள். சரி, பார்த்துக்கோங்க என்று கூறிவிட்டு மோகன் காரில் ஏறி உட்கார்ந்தார். கார் மெதுவாக அந்த வீட்டின் காம்பவுண்டை தாண்டி சென்றது. அதே நேரத்தில் ரமணி அம்மாவின் உடல் வெகு வேகமாக துடிக்கத் தொடங்கியது. ஸ்ரீ இல்லத்திற்குள் நுழைந்த சுபா அங்கு போனில் பேசிக்கொண்டிருந்த ஸ்ரீதரனின் தலையில் சாய்பாபா கோவிலில் கொடுத்த அர்ச்சதை அரிசியை தூவிவிட்டு அவர் வாய்க்குள் சிறிது கற்கண்டை போட்டுவிட்டாள். பேசிக்கொண்டிருக்கும் போதே கற்கண்டை வாயில் போட்டதால் அது தொண்டையில் சிக்கிக்கொண்டு அவருக்கு புரை ஏறியது. தடுமாறியபடி போனை வைத்துவிட்டு சுபாவை முறைத்தார். ஏன், ஒரு 2 நிமிஷத்தில் அந்த கல்கண்டு காணாமல் போயிடுமா? ஏன், நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கல்கண்டை சாப்பிட்டுட்டு அப்புறமா ஃபோன் பேசக்கூடாதா? இவர்கள் இருவரின் சண்டையை வாசலுக்கு அருகில் நின்றிருந்த பரத் பார்த்து சிரித்து கொண்டு நின்றான். அப்புறம் நானும் பரத்தும் அன்னைக்கு சாரதாம்பாள் கோவிலில் ஒரு அம்மாவை பார்த்தோமே, பரத் கூட வளையல் மாட்டி விட்டானே, அந்த அம்மாவை இன்னைக்கு சாய்பாபா கோவிலில் பார்த்தோம். அவங்களுக்கு நம்ம ஃபேக்ட்ரியில் ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டேன். யாரை கேட்டு இதெல்லாம் நீ பண்ணுற? நம்ம புள்ள கேட்டாங்க. அவன் தான் நம்மக்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டானே, அதான் உடனே அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். சரி, என்ன போஸ்டிங்? இனிமே அவங்க தான் நம்ம ஃபேக்ட்ரி ஆஃபீஸோட ஃபெசிலிட்டிஸ் ஹெட். அப்போ ஏற்கனவே இருக்கிற ஆளை என்ன பண்ணுவ? ஸ்ரீதரனின் குரலில் எரிச்சல் நன்றாக தெரிந்தது. ஆமாம், இல்லை, சரி, ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுத்துடலாம் என்றவள் பரத்தை பார்த்து, ஆமாம், அவங்க என்ன ஆளுங்கடா என்றாள். ராஜபாளையம் தெலுங்கு பேசுகிறவங்கம்மா, ராஜூஸ். பரத் சொன்னதை கேட்டவுடன் ஸ்ரீதரனிடம் திரும்பி, அந்த அம்மா நல்ல ஹைட்டாக செவன்னு அப்படி ஒரு லட்சணங்க. பேசாமல் அவங்க சைடில் நம்ம பரத்துக்கு பொருத்தமாக ஏதாவது பொண்ணு இருக்கான்னு கேட்கட்டுமா என்ற சுபாவை பார்த்து எரிச்சலுடன், ஏன், பேசாமல் அந்த அம்மாவே அவனை கட்டி வச்சிடேன் என்றார் ஸ்ரீதரன். அவங்களுக்கு மட்டும் ஒரு 20-25 வயசு கம்மியாக இருந்தால் யோசிக்காமல் நம்ம பிள்ளைக்கு கட்டி வச்சிடுவேன். டே பரத், உங்கள் அம்மா கடைசியில் உனக்கு ஒரு கிளவியாக பார்த்து தான் கட்டி வைக்க போறா என்றார் ஸ்ரீதரன். சுபாவையும் ஸ்ரீதரனையும் பார்த்து புன்னகைத்து கொண்டே மாடிக்கு படியேறி சென்றான் பரத். அறைக்குள் சென்று ஆடைகளை மாற்றாமல் அப்படியே கட்டிலில் குப்புறப்படுத்து கொண்டான். அவன் முகத்தில் ஒருவித நிம்மதி தெரிந்தது. எப்படியாவது பிரணவையும் சீக்கிரம் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்துடணும் என்று மனதிற்குள் நினைத்தான் பரத். அதிகாலை 7 மணிக்கு மருதமலை செல்லும் சாலையின் ஓரமாக இருந்த பஞ்சர் கடையில் பைக்கை நிறுத்தி இருந்தான் பிரணவ். சாரிம்மா, இப்படி ஆகும்னு நினைக்கல. பஞ்சர் கடை 8 மணிக்கு தான் திறப்பாங்களாம். நீங்கள் வேணா ஆட்டோவில் போயிடுறீங்களா? பிரணவை பார்த்து லேசாக புன்னகைத்தரமா, இருக்கட்டும்பா, நீ மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருப்பியா? எவ்வளோ நேரம் ஆனாலும் நாம் சேர்ந்தே போகலாம் என்றாள். சரிங்கம்மா என்றான் பிரணவ். ரமா அவனை வருத்தத்துடன் பார்த்தாள். பாவம், அவங்க அப்பா மாதிரியே ரொம்ப நல்லவனாக இருக்கான். இவனுக்குன்னு ஒரு சொந்த வீடு கூட இல்லை. பார்க்க அழகாக இருந்தாலும் நல்ல வேலையும் வசதி வாய்ப்பும் இருந்தால் தானே இவனுக்குன்னு ஒரு பொண்ணு கிடைப்பா என்று நினைக்கும் போதே ரமாவிற்கு கண்கள் கலங்கியது. ரமாவும் பிரணவும் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு அருகில் பரத்தின் கார் வந்து நின்றது. காரின் முன் இருக்கையிலிருந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாள் சுபா. என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க என்ற சுபாவை பார்த்து, மருதமலை கோவிலுக்கு போய்கிட்டு இருந்தோம், பைக் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு என்றாள் ரமா. அட, நாங்களும் அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம், வாங்க சேர்ந்தே போகலாம் என்றாள் சுபா. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க 2 பேரும் பின்னாடி ஏறி உட்காருங்க, இது என்னோட பையன் கார் தான் என்றாள் சுபா.
சிரித்துக்கொண்டே பின் சீட்டில் ஏறி அமர்ந்தாள் ரமா. உன் பேர் பிரணவா? பேர் நல்லா இருக்கு. ஆமாம், எங்கே வேலை பார்க்குற என்றாள் சுபா. நிமல் ஸ்பின்னிங் மில்லில் சூப்பர்வைசராக இருக்கேன் ஆண்டி. என் அம்மானே கூப்பிடு. நீ நடந்து வர்ற விதமும் உன்னோட ஹேர் ஸ்டைலும் அப்படியே பரத் பண்ணுற மாதிரியே இருக்குது. சரிங்கம்மா என்றான் பிரணவ். அப்புறம் நீங்கள் ராஜீவ் சாமே, பரத் சொன்னான். உங்கள் பக்கம் எங்கள் பரத்துக்கு செட் ஆகிற மாதிரி ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லுங்களேன். நான் அவனுக்கு இன்னும் 8 மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணியாகணும் என்று ரமாவை பார்த்து கேட்டாள் சுபா. இவனுக்கு எப்படி நாம் ராஜீவ்னு தெரியும் என்று யோசித்த ரமா, சரிங்க, கண்டிப்பாக சொல்கிறேன் என்றாள். பரத்தின் கார் மருதமலை கோவிலிற்கு செல்லும் மலைப்பாதையில் ஏற ஆரம்பித்தது. அடுத்த 1 மணி நேரத்தில் தரிசனம் முடித்துவிட்டு காரில் திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். ஏன் பரத் கோவிலுக்குள்ளே வரலை என்று கேட்டாள் ரமா. அவனுக்கு இந்த கற்பூர சாம்பிராணி போக அலர்ஜி ஆகிடும். சின்ன வயசில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான், அதனால தான் என்றாள் சுபா. அம்மா, பஞ்சர் கடை வந்துடுச்சு என்று கூறிக்கொண்டே காரை மெதுவாக ரோட்டின் மறுபக்கம் இருக்கும் கடைக்கு அருகில் நிறுத்தினான் பரத். காரிலிருந்து இறங்கிய பிரணவை பார்த்து, நீயும் எங்கள் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறியா? அம்மாவும் நீயும் சேர்ந்தே வேலைக்கு வந்துட்டு போகலாம் இல்லை? அவங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும். சுபா குலைவாக கேட்ட விதம் பிரணவை ஏதோ செய்தது. எதுவும் யோசிக்காமல் சரிங்கம்மா என்றான். பிரணவ், அம்மா அடுத்த வாரம் சுந்தரம் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வந்துடு, மறந்துடாத என்றான் பரத். அதை கேட்டு சரி என்பதைப் போல தலையாட்டினான் பிரணவ். அதை கேட்டு ஏன், என்னாச்சு என்று கேட்ட சுபாவிடம், சொல்றம்மா என்றபடி காரை கிளப்பினான் பரத். டி காயத்ரி, உனக்கு விஷயம் தெரியுமா? நேற்று ரமணியம்மா லேசா கண்ணை திறந்து மைத்ரேயி மேடத்தோட பேரை சொல்லி இருக்காங்க. மேடமும் மோகன் சாரும் நேத்திலிருந்து அங்கே தான் இருக்காங்க. அதுக்கு என்ன இப்போ என்றாள் காயத்ரி சலிப்பாக. நீ என்னப்பா இவ்வளோ டல் அடிக்கிற? சண்டே கூட ஹாஸ்பிட்டல் வர சொல்லிட்டாங்களேன்னா. இல்லை விஜி, இவங்க பண்ணுறது எல்லாமே ரொம்ப தப்பாக தெரியுது. இதுக்கு நாமளும் உடந்தையாக இருக்கோமே, அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் உண்மையான காரணமா, இல்லை பரத்தை வேணாம்னு சொல்லிட்டோமேன்னு கவலைப்படுறியா என்றாள் விஜிதா கிண்டலாக. அட, இப்போ அது முக்கியம் இல்லை. இந்த பரத் எப்படி பார்த்தாலும் ரொம்ப நல்லவனாக இருக்கான். இவங்க அவனை என்ன பாடுபடுத்த போகிறாங்களோ தெரியலை. அதை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குது. பேசாமல் ரிசைன் பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவோட பீலமேரில் இருக்கிற ஸ்டேஷ்னரி ஷாப்பை பார்த்துக்கலாம் போல இருக்குது. வேணாம்ப்பா, அன்னைக்கு மைத்ரேயி மேடம் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அறைக்குள் நுழைந்தாள் மைத்ரேயி. அவளுக்கு சற்று தள்ளி பின்தொடர்ந்தார்கள் மோகனும் சுரேஷும். மூவரும் நேராக போர்ட் ரூமிற்குள் சென்றார்கள். மைத்ரேயி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது. அம்மாவை பார்த்த இல்லை? அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைண்ணா, சாதாரண அட்டானமஸ் ரியாக்ஷன் தான். வாட் டு யூ மீன்? அவங்க கண்ணு திறந்து உன்னோட பேரை சொல்லி வேண்டாம் விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் 13 ஹவர்ஸில் 3 தடவை கண் முழிச்சு இதையே தான் சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க் ஆன் யூ என்றார். அவருடைய குரலில் உண்மையான அக்கறை தெரிந்தது. அண்ணா, இங்கே பாரு, இது ஒரு முயற்சி. இது சக்ஸஸ் ஆச்சுன்னா இதனால் இந்த உலகத்துக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் கிடைக்கும். நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே எல்லா விஷயங்களும் எங்கள் மேலிடத்துக்கு போயிடுச்சு. இப்போ நாம் பின்வாங்கினா இதை வேற யாரையாவது வச்சு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அப்போ நாம் இருக்க மாட்டோம். மோகன் ஒன்றும் சொல்லாமல் சோர்வாக சோஃபாவில் அமர்ந்தார். அவருக்கு பின்னால் வந்து அவருடைய தோள்களை ஆதரவாக பிடித்தாள் மைத்ரேயி. ஒன்றும் ஆகாதுன்னா, ரிலாக்ஸ் என்றாள். அந்த அறையின் ஒரு மூலையில் டாக்டர் சுந்தரத்தின் அனைத்து டைரிகளும் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த மைத்ரேயிக்கு அவளுடைய சிறுவயதின் ஞாபகங்கள் வந்தன. அவளுடைய சிறுவயதில் சுந்தரம் எவ்வளவு தாமதமாக வீட்டிற்கு வந்தாலும் அவருடன் சிறிது நேரமாவது கதையளந்து விட்டுத்தான் உறங்கச் செல்வாள். இந்த வழக்கம் அவள் கல்லூரி படிப்பு முடிக்கும் வரை தொடர்ந்தது. அன்றைய முக்கிய நிகழ்வுகளை டைரியில் பதியாமல் சுந்தரத்தின் நாள் முடிவடையாது. பல சமயம் அவர் டைரி எழுதும்போது அதை எட்டி பார்க்க முயன்றிருக்கிறாள் மைத்ரேயி. ஆனால் மிகவும் கண்டிப்புடன் அதை தவிர்த்து விடுவார் சுந்தரம். போங்கப்பா, யூ ஆர் எ லையர். ஏண்டா பட்டு அப்படி சொல்கிற? நான் தான் உங்கள் உயிர்னு சொல்வீங்க, ஆனால் என்னை உங்கள் டைரியை மட்டும் பார்க்கறதுக்கு விடவே மாட்டீங்க. நீ தாம்மா என் உயிர். ஆனால் இந்த டைரியில் நான் எழுதுறது எல்லாமே நல்ல விஷயங்களாக இருக்காது. என்னோட தோல்விகள், உங்களுக்கு தெரியாத, நான் உங்களுக்கு காட்ட முடியாத இன்னொரு முகம், நான் செய்கிற நல்லது கெட்டதுன்னு ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். நான் எப்போவுமே என்னோட பட்டுக்குட்டி நல்லதை மட்டும்தான் பார்க்கணும், நல்ல விஷயங்களை மட்டும்தான் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அம்மா மட்டும் உங்கள் டைரியை பார்க்குறாங்களே, அவள் வேற நான் வேற இல்லையேம்மா.
அவள் என்னுடைய சரி பாதி தானே, அதனால் தப்பு இல்லை. நீங்கள் 2 பேரும் வேற வேற தான்ப்பா. நீங்கள் பேண்ட் சட்டை போடுவீங்க, அம்மா சாரி நைட்டி கட்டுவாங்க. டே வாலு உன்னை என்று மகளை அப்படியே தோளுக்கு மேல் தூக்கினார் சுந்தரம். மைத்ரேயி என்ற சுரேஷின் குரல் கேட்டு நிகழ்காலத்திற்கு வந்தால் மைத்ரேயி. மைத்ரேயி, அந்த 2005 டைரி என்று ஒரு பிரவுன் கலர் ரெக்ஸின் அட்டை கொண்டு மூடியிருந்த டைரியை நீட்டினார் சுரேஷ். இதை பார்த்த மோகன் ஒன்றும் சொல்லாமல் அந்த அறையை விட்டு வெளியேறினார். மைத்ரேயி மெதுவாக அந்த டைரியை திறந்தாள். அதன் முதல் பக்கத்தில் அழகான கையெழுத்தில் சுந்தரம் எழுதியிருந்ததை பார்த்து சிரித்தாள். ஐ ஹேட் எனிஒன் ஹூ ஓப்பன் திஸ் டைரி அதர் தேன் மை பெட்டர் ஹாஃப். சாரிப்பா, ஐ ஹாவ் நோ சாய்ஸ் என்று கூறி டைரியின் அடுத்த பக்கத்தை புரட்டினாள் மைத்ரேயி. கோவை குள்ளராயன் பாளையத்தில் இருந்த நம்பூதிரியின் ஆசிரமத்தின் முன் பிரஜாபதியின் கார் நின்றிருந்தது. சுமார் 3.5 ஏக்கரில் அமைந்திருந்தது அந்த ஆசிரமம். ஆசிரமத்தின் வெளிப்புற சுவர்களை ஒட்டி வரிசையாக மூங்கில் மரங்களும் சவுக்கு மரங்களும் வளர்ந்திருந்தன. யப்பா ஏய், என்னப்பா பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு இந்த ஆசிரமம் என்றான் பிரஜாபதியின் ஆட்களில் ஒருவன். அட நீ வேற, ஆசிரமத்தை சுற்றி 3/4 கிலோமீட்டருக்கு ஒரு சம்சாரி வீடும் கிடையாது. ஆலமர பஸ் ஸ்டாப்புன்னாலே ஒரு ஆட்டோக்காரன் கூட வரமாட்டான். அவ்வளவு ஏன், அந்த நடுவில் இருக்கிற மெயின் நம்பூதிரி குடிசையில் 4 ஒசரத்துக்கு தங்கத்தாலான விளக்கு வெள்ளி பொருளுங்க எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் இது வரைக்கும் ஒரு பொருள் கூட திருட்டு போனதில்லை. இவ்வளவுக்கும் இங்கே வாட்ச்மேன் கூட கிடையாது என்றான் இன்னொருவன். தலைமை நம்பூதிரி பட்டராயன் தம்போலி முன் அமர்ந்திருந்தார் பிரஜாபதி. உணவு உறக்கமின்றி பல நாட்களாக அவர் தவிப்பது அவருடைய முகத்தில் நன்றாக பிரதிபலித்தது. பிரஜாபதியை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த தலைமை நம்பூதிரி, நீங்க இந்த பழிவாங்குற நடவடிக்கையை உடனே விட்டுடணும்னு உங்க வீட்டால் ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க என்றார். என் பொண்டாட்டி சொல்றத பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. இதை சொன்னது உங்க சம்சாரம் இல்லை, உங்க மகன் நிமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.